முளைக்கட்டின பச்சைப்பயிறு கிரேவி சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் பச்சைப்பயிறு முளைக்கட்டுறதுக்கு ஃபஸ்ட் நாள் காலையிலேயே ஊற போட்டு ஈவினிங் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் கிளாத்தில் கட்டி வச்சுட்டு மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி முளை வந்திருக்கும். இப்போ கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கர்லேயே பண்ணிடலாம். 1 part ரெசிபி மாதிரி. குக்கரை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு சீரகம், கடுகு, கருவேப்பிலை சேர்த்துட்டு இதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், தக்காளி நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் அரைச்சிட்டு பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து லைட்டாக வதக்கி விட்டு மசாலாத்தூள் தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் தனியாத்தூள் இது மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இதோடு நம்ம முளைக்கட்டின பச்சைப்பயிரை சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க, கரெக்டாக ஊற்றுங்க. ஏன்னா நமக்கு திக்காக கிரேவி மாதிரி இருந்தால் தான் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இது வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரில் ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்திங்கன்னா போதும். சூப்பரான கிரேவி ரெடி. சப்பாத்திக்கு, தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம பச்சைப்பயிரை முளைக்கட்டி செய்கிறோம். அதனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.